வெல்கம் டு திண்டுக்கல் கைமண். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆலு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த புலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, ஏலக்காய், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 1 கப் ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க, 3 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நார்மல் அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிரியாணி அரிசி வேணுனாலும் நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்துக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா தோலெல்லாம் துருவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ் தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது இது கூட சேர்த்துடணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் இதில் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா கூட ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போது குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை வகையெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பை நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை. இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது இது வந்து ஒரு கொதி வரணும். ஸோ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலா அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இது மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் தான். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஆலு புலாவ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் திண்டுக்கல் கை மனமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.